வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். நம்ம சேனலில் பார்க்க போது நல்ல அருமையான லேண்டு, நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஒரு 7 ஏக்கர் 40 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த லேண்டு பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த உழவு செஞ்சு போட்டிருக்கீங்களா, இந்த லேண்டு எல்லாம் விற்பனைகள் லேண்டுங்க பாருங்கள். இந்த மாதிரி தென்னை மரம் பார்க்குறோம், இப்போ வேறு பார்த்துருக்கோம்னா இந்த தென்னை மரங்கள் எல்லாமே ஒரு 24 தென்னை மரம் நல்ல காப்பில் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு 7.5 ஹெச்பி ஃப்ரீ இபிஎஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க. ஒரு போர் ஒன்று இருக்குது. போரில் போட அந்த வெயில் சிஸ்டில் வந்து போட்டதாக சொன்னாங்க. இப்போல்லாம் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வந்து அந்த போரில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நல்லா காப்பில் இருக்க தென்னை மரம் இந்த மாதிரி ஒரு 24 தென்னை மரங்கள் இருக்குங்க. காட்டில் வந்து பார்த்தா 7 ஏக்கர் 40 சென்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஏக்கர் கரும்பு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற கிணறு தாங்க இது. பாருங்கள், நல்ல பெரிய கிணறுங்க. தண்ணி வந்து பிரச்சனை கிடையாதுங்க. இந்த தோட்டம் 7 ஏக்கர் 40 சென்ட்டுமே ஃபுல்லாக டைரெக்டாகவே வந்து பார்த்தோம்னா தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. ட்ரிப்பில் எதுவும் கிடையாதுங்க. நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க. அதேமாதிரி சுற்றிலும் பார்த்தா கல்லுக்கிட்டலாம் நீட்டாக கட்டி பராமரித்து வச்சுருக்காங்க. லேண்டு நல்ல ஒரு லேண்டுங்க. நல்ல இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மாமரம் ஒன்று இருக்குங்க. கொய்யா மரம் ஒரு 2-3 கொய்யா மரங்கள் இருக்குங்க. ஒரு பெரிய சப்போட்டா மரம் ஒன்று இருக்குது. இடம் நல்லாயிருக்கும். போனால் தங்குற மாதிரி சின்ன ஒரு செட்டு ஒன்று இருக்குங்க. ஒரு மாடு செட்டு ஒன்று, குடியிருப்புக்கு சின்ன ஒரு செட்டு ஒன்று இருக்குங்க. இடம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூருக்கு அருகாமையிலே மிக மிக அருகாமையில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. அப்புறம் இந்த தோட்டத்தில் உள்ள ஒரு சப்போட்டா மரம் சொன்னீங்களா, இந்த சப்போட்டா மரம் தான் பெரிய சப்போட்டா மரம். பாருங்கள், இடம் பாருங்கள், நீட்டான இடம் பாருங்கள். இந்த முன்னாடி செட்டு சொன்னோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த செட்டு. இந்த பக்கம் பாரு, இந்த டோர் போட்டு ப்ளூ கலர் டோர், அதில் வந்து சும்மா தங்குற மாதிரி. அந்த பக்கம் வந்து பார்த்தோம் ஒரு மாடு கட்டுற மாதிரி செட்டு. இது பாரு தடம், இந்த காட்டுக்கு வர சொந்த தடங்க. இது நம்ம பஞ்சாயத்து சாலையிலேருந்து பார்த்தீங்களா, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்துங்க பஞ்சாயத்து மண் சாலைங்க. நல்லா அகலமான ரோடு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காட்டின தடம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொந்த தடம், இவங்க காட்டுக்காக போட்டுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இடம் நல்லாயிருக்கும். கரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் இந்த லேண்டில் எல்லாமே. ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ஏக்கரை வந்து எடுத்துக்கிட்டிங்களா 27 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது சிறிது ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. இடம் நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த அப்படியே வந்து நம்ம 5 ஏக்கரை வேணாலும் வாங்கிக்கலாங்க. 5 ஏக்கரை வாங்குறதுக்கு வந்து கிணறாட வருங்க. பிரித்து வர மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு 5 ஏக்கரை கிணறு கொடுப்பாங்க. மீதி பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 ஏக்கர் 40 சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டாக தான் கொடுப்பாங்க. ஒரு போர் மட்டும் வரும், எம்டி லேண்டாக கொடுப்பாங்க. மொத்தமாக வாங்கிட்டோமா எல்லாமே இந்த 7.5 ஹெச்பி சர்வீஸு தனி கிணத்தாடியே வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா வாங்கிறவங்களுக்கு இடம் நல்லா உரத்தான இடம் தாங்க. பாருங்கள், கரும்பெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக. இந்த ஏரியாலாம் எடுத்துக்கிட்டிங்களா, அரும்பாவூர்னு எடுத்துக்கிட்டிங்களா ஃபுல்லாக கரும்பு தான் போடுவாங்க. மண் வளம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த கரும்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு பிடிக்கும். ரேட்டு வந்து இது வந்து இருக்கிறதுலே அந்த ஏரியாவில் வந்து ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு இந்த இடங்க நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தார் சாலையில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து 45 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா இந்த ஏரியாவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் மருமலூர் மலையாளப்பட்டியில் எடுத்துட்டிங்களா நல்ல ரேட்டுங்க. இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க ரேட்டு கம்மி பாருங்க. இது வந்து இந்த சின்னதாக கரும்பு வச்சுருக்காங்க. இந்த சோளப்பயிர் கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா 4 to 5 ஏக்கரை கரும்பு. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சோளத்தட்டு போட்டுருக்காங்க. கொஞ்சம் அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த உழவு ஃபஸ்ட்டு பார்த்திங்களா உழவு செஞ்சுருந்தாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் இருக்குங்க. இடம் நல்லாயிருக்கும் பாருங்கள். உங்களுக்கு நேரில் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உடனே வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருக்குன்னா உடனடியாக வந்துடுங்க. இடம் பிடிச்சா டைரெக்ட் ஓனர்கிட்ட இருக்கும். உட்காந்து பேசி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைனல் பண்ணி அந்த இடத்த வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நல்ல லேண்டு. கரும்பு மீதி இருக்கிற இடம்லாம் எல்லாமே கரும்பு போட்டுக்கலாம். அதேமாதிரி கிணத்துல தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க. ஃபுல்லாமே எப்போனாலும் ஓட்டிக்கலாம். அந்தளவுக்கு தண்ணி உள்ள ஏரியா தாங்க. கரும்புலாம் பாருங்கள் அவ்வளோ விளைச்சல் நல்லா நீட்டாக விளைஞ்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது. நேரில் வந்துடுங்க. கண்டிப்பாக வரும்போது அட்வான்ஸோடு வந்துடுங்க. ஏன்னா அந்த மாதிரி இடம் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உட்காந்து ரேட்டை ஃபைனல் பண்ணிட்டு ஒன்று அட்வான்ஸ் போட்டு போகலாம். ஆவணி மாதம் கறி எடுத்துக்கலாம். நல்ல லேண்டு. ஓகே, டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.